பிரியமானவர்களே, மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்ம பார்ப்போமாக. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் நான் உங்களுக்காக மீண்டுமாய் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஸோ நம்ம தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். அண்ட் வி ஹாவ் த ப்ரிவிலேஜ் தட் வி ஆர் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஸோ நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவது என்று நான் சொல்லும் போது அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை 1லேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். உங்கள்கிட்ட வேதாகம புஸ்தகம் இருக்குன்னாக்கா என்னோடு கூட நீங்கள் வசனங்களை வாசிக்கலாம். இல்லை உங்கள் மொபைலில் இருக்கிறதான பைபிள் ஆப் மூலமாக நீங்கள் வசனத்தை எடுத்து நீங்கள் என்னோடு கூட வாசிக்கலாம். ஜப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் எதையாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் இடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். இந்த இடத்துல ஒரு ஸ்டோரி பார்க்குறோம் பைபிளில். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் இதில் பிறந்த தாயின் கருவிலிருந்து பிறக்கும் போதே ஒருத்தன் சப்பானியாக பிறக்கிறான். அவனால் நடக்க முடியல. ஏறக்குறைய 40 வருஷமாக அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ ஒரு நாள் பேதுரு யோவானும் அந்த வழியாக வராங்க. அவங்கள பார்த்து இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், பிச்சை கேட்குறான். அப்போது பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட இருக்கிறத உனக்கு தரேன்னு சொல்லி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லும் போது அவன் என்ன பண்ணுறான், உடனே குதித்தெழுந்து நின்று நடந்தான் என்று நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவத்தை நான் பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படி நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ண விரும்புகிறேன்னாக்கா, இந்த சப்பானி பிறக்கும் போது அவன் காலோடு தான் பிறந்தான். ஆனால் அவனால் நடக்க முடியல. அப்போ கால் என்பது சரீரத்தின் ஒரு பாகமாக இருக்குது. அந்த சரீர பிரகாரமான சரீரத்தில் இருக்கிற ஒரு பாகமான அந்த கால் அவன் குழந்தையாக பிறக்கும் போதே அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் அவனுடைய பிரச்சனை என்ன, அவன் ஊனமாக இருந்தான், அவனால் நடக்க முடியல. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு, அவர் நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுறாரு. எப்படி இந்த சப்பானி பிறக்கும் போது காலோடு பிறந்தானோ, கால் என்பது சரீரத்தின் ஒரு பாகம். அதை என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. ஆனால் அவனுடைய பிரச்சனை என்ன, சப்பானியாக இருந்தான், அவனால் நடக்க முடியல. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட நாளே நமக்குள்ளே வந்துடுறாரு, வாசம் பண்ணுறாரு, இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறதில்ல. அவனுக்கு அங்கே என்ன தேவைப்பட்டது, ஃபிசிக்கல் ஹீலிங் தேவைப்பட்டது. அவனுக்கு சரீர பிரகாரமான ஒரு சுகம் தேவைப்பட்டது. பேதுரு யோவான் அவனை தொட்டு என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லும் போது அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று பார்க்குறோம். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் ஒருவேளை இஃப் யூ ஆர் ஸ்டில் இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னாக்கா, ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படாமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன தெரியுங்களா, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்களுக்கு
நீங்கள் இன்னைக்கு விசுவாசிக்கும் போது ஆவியானவர் உங்களை நடத்த அவர் உங்களுக்குள்ளேருந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இந்த சப்பானி ஊனமாக இருந்தானோ, அவனுடைய ஊனம் என்ன? அவனுக்கு கால் இருந்தது, அவனால் நடக்க முடியல. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஊனம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் அவனால் நம்ம நடத்தப்படலை. பட் யூ ஹேவ் டு ஆக்டிவேட். இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணணும், ஆவியானவரே ஐ லவ் யூ, பரிசுத்தாவே நான் உங்களை நேசிக்கிறேன், அண்ட் ஆல்சோ ஐ ரெக்கக்னைஸ் யூ ஆர் இன் மீ. நீங்கள் எனக்குள்ளே வாசம் பண்ணுறீங்க என்பதை நான் உணர்றேன், நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஊனத்தை நீங்கள் விடுதலை ஆக்குங்க. உங்களால் நான் நடத்தப்படாமல் இருக்கிறேன், உங்களால் நான் போதிக்கப்படாமல் இருக்கிறேன், உங்களால் நான் தேற்றப்படாமல் இருக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய ஆவிக்குரிய ஊனத்திலிருந்து விடுதலையை பேசுகிறேன். நீங்கள் சொல்லும் போது அவனுக்கு எப்படி சரீர பிரகாரமான சுகம் உண்டாச்சோ, அதே போல் இன்றைக்கி உங்களுக்கு ஆவிக்குரிய விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படின்னா என்ன? உங்கள் வாழ்க்கையை நீங்களே நடத்த மாட்டீங்க. இன்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நடத்துவதற்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுப்பீங்க. ஆவியானவர், நான் ஏற்கனவே போன எபிசோடில் நான் சொன்னேன், போன வீடியோஸில் நான் சொன்னேன், ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார்? நம்மளை பலவந்தமாய் கட்டாயமாய் அவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? அவர் நம்மளை ஏற்க மாட்டார். அவர் நம்மளை ஏற்கிறவரும் இல்லை, அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறாரு. நடத்துறதுக்கும் இயக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிரைவ் அண்ட் லீட்? டிரைவ்னு சொல்லும் போது என்ன பண்ணுறோம்? முற்றிலும் ஒரு மனுஷனை ஒருத்தவங்க இயக்கிறது. ஆனால் லீடுன்றது அவன் விரும்பினாதான் அவங்கள பின்பற்ற முடியும். நம்ம இன்னும் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். மாடு நம்ம எடுத்துக்கொண்டோன்னாக்கா, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? செம்மறி ஆடுக்கும் மாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாடு கன்றுகள் என்ன பண்ண தெரியுங்களா? அது மேய்ப்பனை பார்த்து இல்லை மேய்க்கிறவங்களை பார்த்து அது பின்பற்றி போவாது. மாட்டுக்கு எப்போவுமே என்ன பண்ணும்? அதுக்கு பின்னால் இருந்து தான் அதை லீட் பண்ணும். அதுக்கு முன்னால் இருந்து லீட் பண்ணவே முடியாது. ஏன்னா மாடு நடத்துகிறவங்கள பார்த்து முன்னால் போவாது. அதுக்கு பின்னால் எப்பயுமே என்ன பண்ணும்? அதை அடித்து தான், பின்னால் இருந்து அதை அடித்து அது போக வேண்டியதான வழிக்கு அதை கொண்டு போவாங்க. ஆனால் ஆடுகள் அப்படி கிடையாது. செம்மறி ஆடுகளை பார்த்தீங்கன்னாக்கா, ஆடுங்க என்ன பண்ணும்? பின்னால் இருந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அது முன்னால் போவாது, அது போகவும் தெரியாது. ஏன்னா அதோடைய சிருஷ்டிப்பே அப்படி தான். அதனால தான் விசுவாசிகளாகிய நம்மளை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய ஆடுகள்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் நல்ல மேய்ப்பன், நாம் அவருடைய ஆடுகள். ஏன்னா என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதுன்னு யோவானில் சொல்கிறார். ஆடுகளை நடத்துகிறதான மேய்ப்பன் என்ன பண்ணுறாரு? முன்னால் போகிறாரு. அது முன்னால் போகும்போது மேபி 100 ஃபீட் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் முன்னால் இருந்து ஆடுகளுக்கு டைரெக்ஷனை கொடுக்குறாரு. இந்த ஆடுகள் அவருடைய டைரெக்ஷனை பார்த்து, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய வழி நடத்துதலை கவனித்து ஆடுகள் என்ன பண்ணுது? அவர் பின்னால் பின்பற்றி போகிறது. அதே போல் தான் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்கு முன்னால் இருக்கிறாரு. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்களை லீட் பண்ணுறவராக இருக்கிறாரு, அவர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறாரு, அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறாரு. பட் இட்ஸ் யுவர் சாய்ஸ். He never forces you. உங்களுடைய தீர்மானம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது, அவரை பின்பற்றுறது, அவரை பின்பற்றாமல் போகிறது உங்களுடைய தீர்மானம். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களானால் அவர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் அவர் உங்களை கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறாரு. He always thinks your best. உங்களுக்குரிய நன்மையை தான் ஆவியானவர் எப்பவுமே யோசிக்கிறவர், சிந்திக்கிறவர், நடத்துகிறவராக இருக்கிறாரு. ஸோ ஆடுகள் நம்ம ஆண்டோடைய ஆடுகளை போல நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம பின்பற்றுகிறவராக இருக்கணும். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து அவரால் நாம் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ எப்படிலாம் ஆவியானவர் நம்மளை நடத்துவார்? முதலாவது நான் சொன்னேன், இன்னர் பீஸ், உள்ளான சமாதானம். ஆவியானவர் நம்மளை நடத்துறது முதல் ஸ்டெப் என்ன? இன்னர் பீஸ். அவர் கலகத்திற்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் உங்களை நடத்தும் போது அது உங்களுடைய ஸ்டடீஸாக இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம், ஏற்கனவே சொன்னது போல் ஃபைனான்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம்,
இல்லை நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணுமா பண்ணக்கூடாதா, இந்த வேலையில் சேரணுமா சேரக்கூடாதா, எந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் உங்களை லீட் பண்ண, உங்களுக்கு டீச் பண்ண, உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், அவர் போதுமானவராக இருக்கிறார் சகோதர சகோதரியை. பட் யூ ஹேவ் டு லிசன் டு ஹிம். ஆவிக்குரிய இருதயத்தை திறந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். எப்படி? நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறதுக்கு பழகணும். உங்கள் ஜெப வேலை, உங்கள் ஜெப நேரத்தில் என்ன பண்ணணும்? ஆவியானவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்களே ஜெபம் பண்ணின்னு இருந்து நீங்களே 1 hour ஜெபம் பண்ணுறேன், ஜபாரைக்குள்ளே போயிட்டு 40 நிமிஷம் நான் பாட்டு பாடுவேன், 10 நிமிஷம் வேதத்தை வாசிப்பேன், கடைசியாக ஒரு 10 நிமிஷம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன்னு வந்தீங்கன்னா ஆவியானவர் பேசுகிறத கேட்க முடியாது. அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் ஆவியானவர் பேசுகிறது நீங்கள் கேட்கணுன்னாக்கா அமர்ந்திருந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை, அவருடைய நடத்துதலை நீங்கள் கேட்குறதுக்கு உங்களை விட்டு கொடுக்கணும். நீங்கள் கேட்கணும், ஆவியானவர் பேசுங்க, ஐ ஆம் ரெடி டு ஹியர் யுவர் வாய்ஸ். நீங்கள் அப்படி கேட்கும்போது நான் சொல்கிறேன், முதலாவது ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உள்ளான சமாதானத்தை கொடுப்பார். 2வது, நீங்கள் கேள்விப்பட்ட யாவையும், நீங்கள் எதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ ஆணுடைய வசனத்திலிருந்து, இல்லை பிரசங்கத்திலிருந்து, இல்லை தேவனுடைய பாடல்களிலிருந்து, எதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அது எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டு என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். 2வது என்ன? அவர் வசனத்தின் மூலமாக பேசுவார். நம்ம கூட எப்படி பேசுவார்? when you are reading the Bible, வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் மைண்டை இந்த அதிகாரத்தை படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வாசிக்கிறது ஒரு விதம். இன்னொன்று இந்த வசனத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு ரேமா தாங்க, லோகோஸ், இது எழுதப்பட்ட வார்த்தை, இதிலிருந்து வெளிப்பாட்டின் வார்த்தையை நீங்கள் தாங்கன்னு சொல்லி நீங்கள் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவருடைய உதவியை கேட்டு பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்கு டீச் பண்ணுவார். அது மூலமாக உங்களுக்கு பேசுவார், நடத்துவார், நீங்கள் என்ன செய்யணுன்றதை உங்களுக்கு போதிப்பார். ஸோ 2வது என்ன பண்ணுறாரு? வசனத்தின் மூலமாக நம்ம கூட அவர் நம்மளை பேசுகிறாரு, நடத்துகிறாரு. 3வது, அவர் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக நம்ம கூட பேசுகிறாரு. எப்படி? அது வசனத்தின் மூலமாக வருகிற தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், இல்லை அது தரிசனத்தின் மூலமாக வருகிற தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், இல்லை சொப்பனத்தின் மூலமாக வருகிற தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், இன்னொரு நபரை கொண்டு நம்ம வாழ்க்கையில் பேசுகிறதான தீர்க்க தரிசனமாக இருக்கலாம். ஸோ நமக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் நம்மளை லீட் பண்ணுறவராக இருக்கிறாரு. 4வது, தரிசனத்தின் மூலமாக. நான் சொன்னேன், தரிசனம்னா என்ன? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, விழித்திருக்கும் போது உங்களுக்கு உண்டாகிற ஒரு விஷயந்தான் தரிசனம். தூங்கும் போது வர்றதுக்கு பேர் என்ன இல்லை? தரிசனம் இல்லை. பேதுரு என்ன பண்ணார்? மேல் வீட்டு அறையில் போய் ஜெபம் பண்ணும்போது அவருக்கு என்ன ஆச்சு? தரிசனம் உண்டானது. வானத்திலிருந்து ஒரு நெட்டு கீழே இறங்கி வரா மாதிரி பார்த்தாரு. அதில் என்ன? எல்லா விதமான மிருகங்கள் இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், பேதுருக்கு பசி ஆகும்போது சொன்னார், நீ இதை அடித்து புசின்னு சொன்னார். அடித்து புசின்னு சொல்லும் போது பேதுரு என்னன்னு சொன்னார்? நான் தீட்டுள்ள மிருகத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தப்படுத்தினதை நீயா அசுத்தன்னு நினைக்கிறேன்னு சொன்னார். அப்போது பேதுரு என்ன செய்யணும், எங்கே போகணும், எங்கே பிரசங்கம் பண்ணணும், யார் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற டைரக்ஷன் ஆவியானவர் என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்கு வெளிப்படுத்தினார், ஸ்டெப் பை ஸ்டெப் வெளிப்படுத்தினார். ஈவன் வித் டோர் நம்பரோடு கூட என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். அந்த நபருடைய வீடு, அங்கே என்ன சொல்லணும், அங்கே அவருக்கு என்ன ஆண்டவர் பேசினார், எல்லா டீட்டெயிலையும் பேதுரு கூட என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் பேசுகிறாரு, வெளிப்படுத்துகிறாரு. அப்போது தரிசனத்தின் மூலமாக நம்முடைய டிசிஷன்ஸை, நம்முடைய பிளான்ஸை, என்ன பண்ணோன்றது ஆவியா என்ன பண்ணுறாரு? நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. சொப்பனத்தின் மூலமாக நம்மோடு கூட ஆவியானவர் பேசுகிறாரு. எப்படி சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறாரு? யோசேப்பு தன் மனைவியை தள்ளி விடலான்னு தீர்மானம் பண்ணும்போது, என்கேஜ்மெண்ட் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்ன இருந்துச்சு? என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்க பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்ட போது மரியா கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு யோசேப்பு கேள்விப்பட்டு அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது, அவங்கள அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமாக தள்ளி விடலான்னு அவர் நினைக்கும் போது வசனம் சொல்லுது, அவர் நித்திரையாக இருக்கும்போது அவருக்கு என்ன உண்டாச்சு? தேவனுடைய வார்த்தை அவர்
பெற்றுக்கொண்டார். சொப்பனத்தில் ஆண்டவர் அவரோடு பேசினார், பரிசுத்த ஆவியானவர் பேசினார். என்ன சொன்னார்? நீ மரியாதை சேர்த்துக்கொள், அவ்விடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளதுன்னு சொன்னார். அப்போது சொப்பனத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு? டைரெக்ஷன் நமக்கு கொடுக்குறாரு. நம்ம எடுக்க வேண்டிய டிசிஷனை ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறவராக இருக்கிறாரு. ஸோ யூ ஹாவ் டு பி ரெடி டு வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நடக்கிறதுக்கு முதல் நீங்கள் டிசையர் பண்ணணும். யூ ஹாவ் டு ஹாவ் தட் இன்டிமெசி. ஆண்டவரே, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் இன்னும் வளர விரும்புகிறேன், நான் இன்னும் உங்களால் நடத்தப்பட விரும்புகிறேன். இந்த சப்பானி பிறக்கும் போதே அவனுக்கு கால் இருந்தது, ஆனால் அவன் ஊனமாக இருந்தான். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார். ஆனால் அவரால் நம்ம இன்னும் நடத்தப்படாமல் இருக்கோம், ஆவிக்குரிய ஊனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த செய்தியை கேட்கும் போது நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்கன்னா, உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா, ஆவியானவர் இன்றைய நேரத்திலிருந்து இப்பத்திலிருந்து அவர் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அவர் உங்களை நடத்த அவர் விரும்புகிறவராக இருக்கிறாரு. இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள். அந்த சப்பானி தன்னுடைய காலை அவனுடைய சரீரம்தான் சுமந்தது. ஏன்னா அவனுடைய கால் ஊனமாக இருந்ததுனால அவனுடைய சரீரம்தான் அவனுடைய காலை சுமந்தது. ஆனால் காலுடைய வேலை என்ன? முழு சரீரத்துடைய பாரத்தையும் சுமக்கிறது தான் காலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஆவியானவர் நடத்தக்கூடாது. ஆவியானவரே, நான் இதை செய்கிறேன், நீங்கள் என் கூட இதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஆண்டவரே, நான் இதெல்லாம் செய்கிறேன், ஆவியானவரே நான் இதெல்லாம் செய்கிறேன், நீங்கள் கூட வாங்க, எனக்கு இதெல்லாம் சக்ஸஸ் ஆக்குங்க. அந்த இடத்துல நீங்கள் ஊனமாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஆவியானவர் உங்களுடைய விருப்பம் இல்லாமல், உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் அவர் எதுவுமே செய்ய மாட்டார். பட் அவர் கண்டித்து உணர்த்துவார். ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்தாதான் அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்முடைய முழு சரீரத்துடைய பாரத்தை எந்த பகுதி சுமக்கிறதா இருக்குது? கால் சுமக்கிறதா இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய முழு வாழ்க்கையை, உங்களுடைய முழு தீர்மானத்தை, உங்களுடைய எண்ணங்களை, ஏக்கங்களை, உங்களுடைய எல்லா டிசையர்ஸை பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள். அவரோடு நீங்கள் நடக்க தீர்மானம் பண்ணி பாருங்கள். அவர் உங்களை சுமக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுமந்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய ஊனத்தை பார்க்க மாட்டீங்க, ஆவிக்குரிய சந்தோஷத்தை பார்ப்பீங்க. ஆவியினால் நடத்தப்படுறதான ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, வல்லமையை நீங்கள் உணர்றவங்களாக இருக்கீங்க. நம்ம நிறைய நேரம் நான் சொன்னது போல் ஆவியானவர்கிட்ட நம்ம போகிறதே எதுக்காக? நம்ம ரீஃபில் ஆகிறது மட்டும்தான் நம்ம மைண்டில். அந்நிய பாஷையில் 4 மணி நேரம் அந்நிய பாஷை ஜபிக்கிறோம், 6 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜபிக்கிறோம், நிறைய ஜபத்தில் இருக்கிறோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம ஆவியானவர் துக்கப்படுத்துகிறோமா? ஒரு சின்ன விஷயத்தில் ஆண்டவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம இன்னும் ஆவியினால் நடத்தப்படாது தான். பரிசுத்த ஆவியானவர் யார் என்பது அறிவு வேறு. இன்றைக்கி நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ற அறிவு நிறைய, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்ததான அறிவு இல்லைன்னா சத்தியத்துக்குரிய அறிவு நிறைய இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு உள்ளதான சம்பந்தம், நடத்துதல், பர்சனல் இன்டிமசி, ஸ்வீட் ஃபெலோஷிப், இப்படி ஒரு காரியம் வரும்போது நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள் இல்லை. ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை நடத்த அவர் விரும்புகிறவராக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள். ஆவிக்குரிய ஊனம் உங்களுக்கு விடுதலை ஆகி பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுறதை நீங்கள் அனுபவிக்கும் போது எப்படி அந்த சப்பானி எழுந்து நடந்து குதித்து சந்தோஷமாக ஆலயத்துக்குள்ளே போனானோ அப்படியே அவங்க வாழ்க்கை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்ப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் மாறி இருக்குது, எவ்வளோ விஷயம் என் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் பார்க்குறேன். நீங்கள் அறிவில் தெரிந்து கொள்கிற விஷயம் வேறு, உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக நீங்கள் அனுபவத்தில் போகிற விஷயம் வேறு. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ருசி பார்க்க வேண்டும், அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் பண்ணும்போது நான் சொல்கிறேன், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறது கூட நீங்கள் ஈஸியாக செய்ய மாட்டீங்க. யூ வில் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் ஹிம். எப்படி நான் சொன்னது போல் நம்முடைய முழு சரீரத்தினுடைய வெயிட்டை நம்முடைய கால் என்ன பண்ணுது? சுமந்து அது
கொண்டு போகிறதா இருக்குது. அப்படி தான் பரிசுத்த ஆவியானவரும் நம்ம வாழ்க்கையை அவர் சுமந்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறாரு. அதுக்கு விட்டு கொடுத்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிளெஸ்ஸிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்நிய பாஷை பேசுகிறதோ இல்லை தீர்க்கதரிசனம் சொல்கிறதோ இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியும். நான் 4 ஹவர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி வெளியே போய் ஊழியம் செய்யும் போது ஊழியத்தில் டைனமிக் காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆவியினால் நடக்கிறதான பவர் இம்பேக்டை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வரும்போது என் வாழ்க்கையில் ஒருத்தவங்களை மன்னிக்கிறது கூட சில நேரம் கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்? that takes the intimacy relationship with the Holy Spirit. வல்லமையை வெளிப்படுத்துறது ஆவியானவர் செய்கிற ஊழியம். ஆனால் ஆவியானவரை பிரியப்படுத்துறது அவரோடு வாழ்கிற வாழ்க்கை. ஸோ ஆவியானவரை நீங்கள் பிரியப்படுத்துகிறீங்களா துக்கப்படுத்துகிறீங்களா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயம் எப்படியா இருக்குது? கடினப்பட்டு இருக்குது. அவருடைய சத்தத்துக்கு என்ன இல்லை? செவி கொடுக்கறது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வரங்கள் கிரியை செய்யும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, வரங்கள் உங்களுக்கானதல்ல, வரங்கள் அது பிறருடைய பிரயோஜனத்துக்கானது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் யோசிக்கலாம், என்ன இவர் இவ்வளோ வரங்களில் வல்லமையாக இருக்கிறாரு, ஆனால் அவர்கிட்ட அன்பு இல்லை. இவ்வளோ வரங்களில் வல்லமையாக இருக்கிறாரு, இவ்வளோ அக்யூரேட்டாக ப்ராஃபஸி சொல்கிறாரு, ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல? மன்னிக்க முடியல. அவர் வாயை திறந்தாலே அவ்வளோ கோவம், தேவையில்லாத வார்த்தைகள். ஆனால் பார்த்தா அவர் ப்ராஃபஸி பண்ணும்போது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. அவர் ஜெபம் பண்ணால் சுகமாகுது. ஏன்னா அதெல்லாம் வரங்க. வரங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கனிக்கும் சம்மந்தம் இல்லைங்க. கனி உங்கள் வாழ்க்கையில் பெருகணுன்னாக்கா, பரிசுத்த ஆவியின் கனி உங்களுக்குள்ளே டெவலப் ஆகணுன்னா, யூ ஹாவ் டு ஹாவ் எ இன்டிமசி ரிலேஷன்ஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட். அதனால தான் ஏசாமி சொன்னார், உன் நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், உன் நாமத்தினால நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோன்னு போது அவர் சொன்னார், நீங்கள் யாருன்னு நான் அறியேன். ஏன்னா அவருடைய சித்தத்தை செய்கிறவன், அவருடைய சித்தத்தை செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான். அவருடைய சித்தத்தை எப்படி செய்ய முடியும்? ஆவியில் நடத்தப்படும் போது மாத்திரம்தான், ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது மாத்திரம்தான். நம்மளுக்கு நல்லதாக தோன்றது எல்லாமே ஆவியானவர் சொல்கிறான்னு அர்த்தம் இல்லை. நல்லதானது கூட ஆவியில் நம்ம நடத்தப்படும் போது சில நேரம் ஆண்டவர் நோன்னு சொல்லுவார். நல்லது கூட ஆண்டவர் சில நேரம் நோன்னு சொல்லுவார். எப்படி நீங்கள் கேட்கலாம். நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா, அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னாரு. ஏசுவாமி என்னன்னு சொல்லார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள்? ஞானஸ்தானம் கொடுங்கன்னு மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் ஏசுவாமி கடைசி வசனங்களில் சொன்னார் இல்லையா? அப்போது சகல தேசத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறது ஆண்டோடைய வாக்கு தத்துவம். உலகம் ஃபுல்லாக போய் சுவிசேஷம் சொல்கிறது ஆண்டோடைய வாக்கு தத்துவம். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் நம்ம பார்க்குறோம், அவர் ஆசியா பக்கம் போகும்போது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? தடை பண்ணினார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதபடிக்கு பவுல் என்ன பண்ணாரா? தடை பண்ணினார். அப்போனா என்ன? ஆசியாவில் சுவிசேஷம் கேட்கக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. அந்த நேரத்தில் அந்த 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 டைமில் அந்த சீசனில் பவுல் என்ன பண்ணுன்றத ஆவியானவர் தான் நடத்தினார், தீர்மானம் பண்ணார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நல்லதுன்னு நினைக்கிறது கூட இந்த சீசனில் இந்த டைமில் நம்ம பண்ணுமா இல்லையான்றதுக்கு ஆவியானவர் தான் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன உற்சாகப்படுத்துகிறேன், அவர் சுவிசேஷம் சொல்கிறத தடை பண்ணினார்னு பைபிளில் பார்க்குறோம். பவுலுக்கு ஆசியா போகாதபடிக்கு ஆவியானவர் தடை பண்ணினார். அப்போ நைட்டு சொப்பனத்தில் என்ன பண்ணுறாரு? பவுலோடு கூட பேசுகிறாரு. எங்கே? அவர் பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறாரு. எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆவது அதிகாரம் 9வது வசனம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று
தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று தாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்னம் பண்ணி. அங்கே இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசியா தேசத்தில் போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, தடை பண்ணினார் என்று மேலே இருக்கிற வசனங்களில் அவங்க நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஆவியானவர் பவுலும் அவருடைய சீஷர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஆசியாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும்னு போகும்போது ஆவியானவர் அவளை தடை பண்ணினாருன்னு பைபிளில் பார்க்குறோம். அப்படி தடை பண்ணும்போது அந்த ராத்திரி பவுலுக்கு தரிசனம் உண்டாகி மக்கதோனியாவுக்கு போகும்படி அவர் என்ன பண்ணுறாரு, ஆவியானவர்னால் நடத்தப்படுறாரு. ஏன் மக்கதோனியா மக்கள் சுவிசேஷத்தை கேட்கும்படி அங்கே இருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன் யார் அவங்களுக்கு கொடுக்குறது, பரிசுத்த ஆவியானவர் அவங்களை நடத்துகிறாங்க. ஆசியாவுக்கும் சுவிசேஷம் தேவை, மக்கதோனியாவுக்கும் சுவிசேஷம் தேவை. ஏன்னா ஏசாமி சொன்னார், உலகம் எங்கோ நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு. ஆனால் அந்த சீசனில் அந்த டைமில் என்ன பண்ணோன்றத பரிசுத்த ஆவியானவர் ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷனை அவர் நமக்கு நடத்துகிறவராக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி தான் ஆவியானவர் நடத்த விரும்புகிறாரு. உங்களுக்குள்ளே நிறைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், பிளானுங்க எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவர் கையில் நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆவியானவர் எதை நீங்கள் செய்யணும், எதை செஞ்சால் உங்கள் வாழ்க்கை ஆஸ்வாதமாகும் என்று அவர் உங்களை ஸ்பெசிஃபிக்காக நடத்துகிறவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. ஸோ அதனால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, அவர் நடத்துதலுக்கு, அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க. உங்கள் லைஃப் நிச்சயமாக மாறும், பிளஸ்ஸிங்காக கர்த்தர் மாற்றுவார். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஆவியில் நான் ஏவப்பட்டு சொல்கிறேன், யாருக்கோ ஒருத்தருக்கு கேன்சர் ப்ராப்ளம் இருக்குது. அந்த கேன்சர் ப்ராப்ளம்னால நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க. இந்த கேன்சர் ப்ராப்ளம் எப்போ குணமாகும்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணின்னு இருக்கீங்க. மனுஷன் கைவிடலாம், டாக்டருடைய ரிப்போர்ட் சொல்லலாம், ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நீங்கள் குணமானீங்க. இப்பொழுதே உங்களுக்குரிய எல்லா கேன்சருடைய சிம்டம்ஸை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அதனுடைய ரூட்டு செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா கேன்சர் பிரச்சனை, அது வயிற்றில் இருந்தாலும் சரி, இல்லை அது எந்த பகுதியில் உங்கள் சரீரத்தில் இருந்தாலும் சரி, இப்பொழுதே அந்த ரூட்டை நான் கடிந்து கொண்டு சுகத்தை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு அற்புதம் நடப்பதாக, கர்த்தர் உங்களை சுகமாக்குவாராக, சுகமாக இருப்பீர்களாக, இயேசுவின் நாமத்தினால. ஆமென்.